தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய முதல் வாசகமானது எசேயா புத்தகம் அதிகாரம் 42 இறை திருவசனங்கள் 1 முதல் 7 வரையிலும், நற்செய்தி வாசகமானது யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையிலும் தியானிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது இறுதி பாஸ்கா விழாவினை கொண்டாட பெத்தானியாவிற்கு செல்கிறார். இந்த பகுதியில் நாம் மரியா, லாசர், மார்த்தா, யூதாசு இஸ்காரியோத்து, பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் என பல்வேறு வகையான மனிதர்களை பார்க்கிறோம். முதலாவதாக மார்த்தா, உணவு பரிமாறுவதிலேயே நேரத்தை செலவு செய்கிறவர், உணவே தெய்வம், உணவே மருந்து என்ற போக்கு. இரண்டாவது லாசர், இயேசுவின் நண்பர், இயேசுவால் உயிர் பெற்றவர். மூன்றாவது பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள், இயேசு தன்னோடு இருந்தாலும் அவரின் மனநிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள். 4 யூதாஸ் இஸ்காரியோத்து, பண ஆசை, செயல்களிலே குறை கண்டுபிடிக்கும் நோக்கு, இயேசுவை காட்டிக் கொடுக்கும் திட்டம். இவர்களுக்கு மத்தியில் வருபவர்தான் மரியா. லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடியில் பூசி அதை தம் கூந்தலால் துடைக்கிறார். இதன் மனம் வீடெங்கும் பரவுகிறது. இந்நிகழ்வுக்கு பின்தான் இயேசு எருசலேமுக்கு செல்கிறார் பாடுகள் பட. இந்த துயரத்தை இயேசுவின் முகத்திலிருந்து அறிந்து கொண்ட மரியா அவரது அடக்கச் சடங்கிற்காக அவரை தயார் செய்கிறார். இயேசுவின் மனநிலையை அறிந்து கொள்கிறார். தேவையான நேரத்தில் செய்ய வேண்டியதை இயேசுவுக்கு செய்கிறார். பணிகளுக்கு கொடுக்கப்படும் நேரத்தை பணிகளுக்கும், இயேசுவிற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இயேசுவிற்கும் கொடுக்க சொல்கிறார் இயேசு. இயேசுவோடு இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் என எவருக்குமே புரியாத ஒரு புதிர் அந்த பரபரப்பிலும் மரியாவிற்கு புரிந்தது. பல நேரங்களில் நாமும் இயேசுவோடு இருக்கிறோம். அவரது உடலை பெற்று உண்கிறோம், வாழ்கிறோம், இயேசுவிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசுவின் சாயலை எனது பணியில் வாழ்வில் வெளிப்படுத்தி வாழ்கின்றேனா? மரியா தான் வைத்திருந்த விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவிடம் கொடுத்து விடுகிறார். தன்னை முழுவதையும் இயேசுவிடம் கொடுப்பதுதானே ஆன்மீகம். என்னை முழுவதுமாக இயேசுவிற்கு அர்ப்பணித்து இருக்கிறேனாம். இந்த துன்புறும் ஊழியர் இயேசுவைத்தான் முதல் வாசகத்தில் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இயேசுவை பற்றிய முழுமையான வாக்குத்தத்தத்தை தான் எசேயா இறைவாக்கினர் தெளிவுபடுத்துகிறார். நமது வாழ்வின் முழுமையை இயேசுவிடம் கொடுப்போம். நம் வாழ்வின் வழியாக இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அவர் வளர வேண்டும், என்னில் நான் என்பது குறைய வேண்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.